தமிழக அரசியலில் இன்று அரங்கேறிருக்கக்கூடிய இந்த மெகா மீட்டிங் நாளை நடைபெற இருக்கக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்பின் முடிவை இப்போதே உறுதி செய்துவிட்டது என்றே சொல்லலாம். முதல்வர் விஜய் நேரடியாக சென்று அதிமுகவின் முக்கிய தலைவர்களான சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி ஆகியோரை சந்தித்திருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு பலார் என்று விடப்பட்ட நேரடி சவாலாகவே பார்க்கப்படுகிறது. தமிழக அரசியலில் கிளைமாக்ஸ் காட்சி இவ்வளவு சீக்கிரம் வரும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. மெஜாரிட்டி இருக்கு, அப்புறம் எதற்கு அதிமுக என்று கேட்டவர்களுக்கு இன்று முதல்வர் விஜய் நடத்திய நேரில் சந்திப்பு ஒரு நாட்ச் பதில். சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணியை விஜயை சந்தித்தது வெறும் மரியாதை நிமித்தமான சந்திப்பு மட்டுமல்ல, அது எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் பிடிமானத்தை மொத்தமாக தகர்க்கும் ஒரு மாஸ்டர் பிளான். இன்று அதிமுக அதிருப்தி முகாமின் பிக்பாஸ்களை சந்தித்தார். அதிமுகவின் 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் ஏற்கனவே சிவிஎஸ் மற்றும் வேலுமணி பக்கம் சாய்ந்துவிட்ட நிலையில் அவர்களுக்கு அமைச்சரவையில் தகுந்த பிரதிநிதித்துவம் 4 கேபினெட் இடங்கள் வழங்குவது குறித்து இந்த சந்திப்பில் இறுதி செய்யப்பட்டதாக தெரிகிறது. இந்த சந்திப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு விழுந்த மரண அடி. இதுவரை நான் தான் பொதுச் செயலாளர் என்று குறிவந்த இபிஎஸ்க்கு பின்னால் இப்போது வெறும் 15 முதல் 17 எம்எல்ஏக்கள் மட்டுமே இருப்பதாக தகவல். சின்னம் மற்றும் அங்கீகாரம், அதாவது 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் 2க்கு 3 பங்கு சி.வி. சண்முகம் அணியில் இருப்பதால் சட்டசபையில் அவர்களே உண்மையான அதிமுக என அங்கீகரிக்கப்பட வாய்ப்புகள் அதிகம். இது நடந்த அதிமுகவின் அதிகாரப்பூர்வ கடிவாளம் ஏபிஎஸ் கையை விட்டு மொத்தமாக போய்விடும். விஜய்க்கு ஏற்கனவே காங்கிரஸ் இடதுசாரிகள் ஆதரவு இருந்தாலும் அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் வெளியில இருந்த ஆதரவு என்ற பெயரில் குடைச்சல் கொடுக்கலாம். ஆனால் அதிமுகவின் இந்த வலுவான அணியை உள்ளே எழுப்பதன் மூலம் வேலுமணி, சிவிஎஸ் போன்றவர்களின் நீண்டகால நிர்வாக அனுபவம் தவிகவின் புதிய ஆட்சிக்கு ஒரு வலுவான தூணாகவே இருக்கும். திராவிட வாக்கு வங்கி, அதாவது அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்களின் ஆதரவை இதன் மூலம் தன் பக்கம் மடைமாற்ற விஜய் திட்டமிடுகிறார். எஸ்.பி. வேலுமணி கொங்கு மண்டலத்தின் அசைக்க முடியாத சக்தியாகவும், சி.வி. சண்முகம் வடதமிழகத்தில் வன்னியர் வாக்கு வங்கியை பாதிக்கும் திறனுள்ளவராகவும் கருதப்படுகிறார்கள். இந்த மாஸ்டர் பிளான் மூலம் தவிக இந்த 2 முக்கிய மண்டலங்களில் தனது அடித்தளத்தை வலுப்படுத்திக் கொள்ள துடிக்கிறது. அதிமுகவின் இந்த சீனியர் அமைச்சர்களின் நிர்வாக அனுபவம் முதல் முறையாக ஆட்சிக்கு வரும் விஜய்க்கு பெரிய பலமாகவே இருக்கும். நாளை சட்டமன்றத்தில் நடைபெற இருக்கக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்பில் எடப்பாடி பழனிசாமி என்ன உத்தரவு போட்டாலும் அதை மீறி சி.வி. சண்முகம் அணி விஜய்க்கு ஆதரவாக வாக்களிக்க போகிறது. இதன் மூலம் விஜய் தனது மெஜாரிட்டியை நிரூபிப்பதோடு மட்டுமல்லாமல் அதிமுகவின் புதிய மென்டர் போல் உருவெடுப்பார். மொத்தத்தில் கத்தியின்றி ரத்தமின்றி எடப்பாடியின் கோட்டையை விஜய் தகர்த்து விட்டார் என்பதுதான் இன்றைய அரசியலின் ஹாட் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது தமிழக அரசியல் வரலாற்றில் 1967 ஆண்டுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றம் அரங்கேறப் போகிறது. பல வருடங்களாக ஆட்சியில் பங்கு பெறாத காங்கிரஸ் கட்சி இப்போது தவிக தலைவர் விஜய் அமைக்கவுள்ள புதிய அமைச்சரவையில் இடம்பெறப் போவதாக வெளியாகியிருக்கக்கூடிய தகவல்கள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. தேசிய தலைவர் ராகுல் காந்தி இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்றது முதல் இதற்கு பின்னால் நடந்த பணப்பரிமாற்றங்கள் மற்றும் அதிமுகவில் ஏற்பட்டுள்ள பிளவு வரை ஒவ்வொன்றும் ஒரு த்ரில்லர் திரைப்பட கதை போல நீண்டு கொண்டே செல்கிறது. ஒரு சேனலுக்கு பேட்டி தந்துள்ள மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ், ராகுல் காந்தி மட்டும்தான் பதவியேற்பு விழாவிற்கு வந்த ஒரே தேசிய தலைவர், அப்படி இருந்தும் கூட அவருக்கு எந்தவிதமான முக்கியத்துவமும் தராமல் அப்படியே உட்கார்ந்திருந்தார்கள் ஏன் என்பதுதான் இப்போது பெரிய கேள்வி. 1967 முதல்ல தமிழகத்தில் காங்கிரஸ் பங்கு பெறும் அமைச்சரவை என்பது கிடையாது. முதன்முறையாக தமிழகத்தில் உருவாகிறது. விஜய் அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெறப் போகிறது. அதை நேரில் வந்து பாருங்கள் என்று சொல்லிதான் ராகுலை அழைத்துள்ளனர். உடனே பிரவீன் சக்கரவர்த்தியும் இது தொடர்பாக தவிகவுடன் பேசி ராஜேஷ்குமார், கன்னியாகுமரி பெண் வேட்பாளர் கட்பட் இவர்கள் இருவரையும் அமைச்சர்களாக கொண்டு வர முடிவு செய்தனர். பிறகு ராஜேஷ்குமார், மேலூரில் வெற்றி பெற்ற விஸ்வநாதன் இவர்கள் இருவரின் பெயரையும் ஓகே சொல்லிவிட்டுதான் ராகுல் காந்தி அங்கிருந்து புறப்பட்டு வந்தார். 1967க்கு பிறகு 2 காங்கிரஸ் உறுப்பினர்கள் அமைச்சர்களாகியிருக்கிறார்கள் என்று காங்கிரஸ் கட்சியை ஒரு பிம்பத்தை உருவாக்கியது. ராகுல் காந்தி விஜய் பதவியேற்புக்கு வருகிறார் என்று தெரிந்ததுமே மறுபடியும் பாஜக உஷாராகிவிட்டது.
இதற்கான தடைகளை ஆளுநர் மூலம் உருவாக்க முயற்சித்துக் கொண்டிருந்த போதுதான் திமுக கூட்டணியில் இருந்து ஒவ்வொருவராக ஆதரவு தந்து அந்த தடைகளை உடைத்தனர். உடனே ராகுல் காந்தி டெல்லியில் கம்யூனிஸ்ட் தலைவர்களிடம் பேசி இதற்கு ஆதரவு தர வைத்தார். இப்படி ஒவ்வொரு தடைகளாக உடைத்து போதுமான ஆதரவு திரட்டப்பட்டது. அதற்குள் இந்த தகவல் அறிந்த அமித்ஷா உடனே SP வேலுமணியை வைத்து அடுத்த நகர்வுக்கு சென்றார். இதையடுத்து அதிமுகவிடம் பேசியவர்களை தாவேகாவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கான பேச்சை விஷ்ணு ரெட்டி, பாஷ்யம் கருக், அபினேஷ் இருவரும் நடத்தினார்கள். அப்போதுதான் அதிமுகவில் இந்த பிரச்சனை வெடித்தது கிளம்பியது. இதில் அதிமுக 30 MLAக்கள் வேலுமணி பக்கமும் வந்துவிட்டார்கள். வேலுமணி எப்போதுமே விஜய்க்கு ஆதரவானவர். தற்போது தங்களுக்கு 10 அமைச்சர்கள் பதவி வேண்டும் என்று வேலுமணி தாவேகாவிடம் கேட்டு வருகிறார். அதில் ஒருவர் லீமா ரோஸ். இவருக்கும் அமைச்சர் பதவி கேட்கப்பட்டுள்ளது. ஆனால் மொத்தம் 32 MLAக்கள் இருந்தால்தான் கட்சி தாவல் தடுப்பு சட்டம் அடிப்படையில் நடவடிக்கையை தடுக்க முடியும் என்பது விதிமுறை. எனினும் சபாநாயகர் நினைத்தால் அந்த நடவடிக்கைக்கு போகாமல் தடுக்கவும் முடியும் என்பதால் இப்போது காய் அதிமுக பக்கமும் அதன் மூலம் பாஜக பக்கமும் நகர்ந்து வருகிறது என்றெல்லாம் அவர் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி சட்டமன்ற தேர்தல் முடிந்ததும் தமிழக அரசியல் களத்தின் பரபரப்பு ஓயவில்லை. நீண்ட இழுபறைக்கு பிறகு விஜய் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். தாவேகாவுக்கு பல்வேறு கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கி வருகிறார்கள். அமமுக MLA காமராஜ் ஏற்கனவே தாவேகாவுக்கு ஆதரவு வழங்குவதாக கூறி பிறகு பின்வாங்கிவிட்டார். இந்நிலையில் சட்டமன்றத்தில் தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதாக காமராஜ் அறிவித்தார். அதிர்ச்சியடைந்த தினகரன் அவரை கட்சியில் இருந்து நீக்கினார். தினகரனின் நடவடிக்கை குறித்து காமராஜ் அதிரடி பதில் ஒன்றை அளித்திருப்பது அமமுகவை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. சட்டமன்றத்தில் பேசிய அமமுக MLA காமராஜ், முதலமைச்சர் இளைஞராக இருப்பதால் நல்ல ஆட்சியை வழங்குவார் என்று நம்புகிறேன். சில கசப்பான சம்பவங்கள் நடந்துள்ளன. அது அப்போதைய அரசியல் சூழல். இன்றைக்கு முதலமைச்சரால் மட்டுமே திறம்பட ஆட்சி வழங்க முடியும். கடந்த காலங்களை ஒப்பிடும்போது சென்னை சுத்தமாக உள்ளது. மக்கள் உங்களை நம்புகிறார்கள். உங்கள் அரசுக்கு தொடர்வதற்கு என்னுடைய ஆதரவை வழங்குகிறேன் என்று கூறினார். இதற்கு அமமுக பொதுச் செயலாளர் TGV தினகரன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், மன்னார்குடி MLA கட்சியின் நிலைப்பாட்டை மீறி சட்டமன்றத்தில் தனிச்சையாக தாவேகாவுக்கு ஆதரவு என்று பேசியிருப்பது கட்சி குறிக்கோள்களுக்கு எதிரானது. அவரை நம்பி வாக்களித்த மக்களுக்கும் அமமுகவுக்கும் அவர் துரோகம் செய்துள்ளார். கட்சி விரோத செயல்பாடுகளில் ஈடுபட்டுள்ளதால் அவரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்படுகிறார் என்று கூறியுள்ளார். அமமுகவில் இருந்து நீக்கப்பட்ட MLA காமராஜ் செய்தியாளர்களிடம் கூறுகையில், கடந்த 10 வருடங்களாக அமமுக கட்சிக்காக உழைத்தேன். அதற்கு கிடைத்த பரிசாக கட்சியில் இருந்து நீக்கியதை எடுத்துக்கொள்கிறேன். கட்சி தலைமை முடிவு செய்யும் போது அதற்கு கட்டுப்பட்டுதான் ஆக வேண்டும். இதில் எந்த வருத்தமும் இல்லை. சட்டமன்றத்தில் நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேகாவுக்கு வாக்களிப்பேன். சட்டமன்றத்தில் முதலமைச்சரை புகழ்ந்து பேசியது தவறா என்று தற்போது அவர் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது.